ரிஷபம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் உள்ளத்தை பகிர முடியாத ஒரு தனிமை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. நீங்கள் நண்பர்களுடன் நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய உண்மையான கவலை வந்தால் அதை சொல்லாமல் நீங்கள் சிரிப்பில் மறைத்து விடுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளியில் சொன்னால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா உங்க கூடவே தான் இருப்பார்கள். அது நண்பர்கள், உறவினர்கள், ஏன் உங்களுடைய குடும்பமே இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு புரிந்து கொள்ளாதபடியாகவும், நீங்கள் எது பேசினாலும் அதை மதிக்காமலும், உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். அதனாலேயே நீங்க உள்ளத்துக்குள்ள எவ்வளவு வலிகளும் எவ்வளவு கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் அதனை எப்பொழுதுமே நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. அதை உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தான் எப்பொழுதுமே நீங்க வைத்து கொண்டுமே தான் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த இரவு மட்டும் நீங்கள் அமைதியாக யோசித்து தூங்காமல் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் வெளியில் சொல்ல முடியவில்லையே என்று ஒரு கவலைகளும் இருக்கும். மற்றொரு பக்கம் உங்களுக்குள்ள ஏமாந்த கஷ்டங்கள், ஏமாந்த துயரங்கள், அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு ஆதரவு தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் கேட்கவில்லை என்ற உணர்வு உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து உங்களை இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும். ஏனென்றால் நீங்க குடும்பத்துக்குள்ள அவ்வளவு வழிகளையும் அவ்வளவு கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சுமந்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். காதலில் கூட நீங்கள் முழுமையான உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இவர் புரிய மாட்டார் என்று நினைத்து அமைதியாக விலகி உங்களை வாழ்க்கையை விட்டு போன நபர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இருந்தாலும் சில உறவுகளை நீங்க ரொம்ப முக்கியம் என்று நினைத்து பழகுனீங்க. ஆனா அந்த உறவுகளை உங்களை விட்டு போவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது மட்டுமல்லாம உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து விட்டுத்தான் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே சென்றிருப்பார். அடுத்ததா கணவன் மனைவிக்கு இடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுக்கள். 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானியின் பார்வையோ அல்லது ராகு கேதுக்களின் ஆதிக்கமோ இருக்கும் பொழுது தம்பதியருக்குள் பிரிவினையானது உண்டாகி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இருந்திருக்காது. ஆனா சுற்றி உள்ளவங்க பேசிய தேவையற்ற பேச்சுக்களும் தவறான வழிகாட்டுதல்களும் உங்கள் இருவருக்கும் இடையில ஈகோ என்னும் சுவரை எழுப்பி தள்ளியிருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேவையில்லாத மனக்காயங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா நீங்க இருவரும் மட்டும் தனியாக இருக்கும்போது சந்தோஷமாகத்தான் இருந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள் சொந்த பந்தங்களோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ இவரேனும் வரும் பொழுது அந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத சண்டைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று காதில் போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு நீங்கள் பார்த்து அந்யோன்யமாக இருந்த படுக்கை அறையை கூட போர்க்களமாக மாற்றியிருக்கும் இந்த கிரக சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனா குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறையும் பொழுது பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு தூக்கமில்லாத இரவுகள் பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மந்தமாக இருப்பது, அவங்களின் வேலை வாய்ப்பு தள்ளி போவது அல்லது அவர்கள் தவறான நண்பர்களின் சேர்க்கையால் தடமாறி போவது போன்ற விஷயங்கள் உங்களை உலுக்கி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் யாருடைய பேச்சை கேட்டும் எந்த விதமான தவறையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். நீங்களும் சரி உங்களுடைய குழந்தைகளையும் முடிந்த அளவுக்கு தவறான பாதையில் கால் எடுத்து வைக்கிறான் என்றால் அந்த ஒரு இடத்திலே நீங்கள் காலை பிடித்து விட வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்குத்தான் அது பிற்காலத்தில் ஒரு ஆபத்தாகவே மாறிவிடும். நமக்கு அடுத்து இவங்களின் வாழ்க்கை என்னாகும், இவர்களை எப்படி நம்ம கரை சேர்க்க போகிறோம் என்று எதிர்காலம் குறித்த பயமும் கவலையும் உங்களுடைய நெஞ்சில் ஒரு பாரமாக எப்போதும் அமர்ந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்கிறோம், அதை எப்படி செய்கிறோம் என்பதில் உங்களுக்குள்ள கவனம் வேண்டும். கவனம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது பிரச்சனையில மட்டுமே தான் போய் முடியும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
ரிஷபம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். இதுவரைக்கும் ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன தவறு நடந்தாலும் உங்களுடைய மனதை உடைத்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது நடந்தாலும் உங்களுடைய மனதை நீங்கள் தைரியமாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள வெற்றி என்பதை நிச்சயமா தேடி கொடுக்கும். கல்வியில் ஆர்வமின்மை இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். ஆன்மீக குருக்களின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள தெளிவினைய இந்த ஒரு நாள்ல உருவாக்கி கொடுக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் நீங்கள் கவனத்தை நீங்கள் சரியாக செலுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். விதண்டவாத பேச்சுக்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். எழுத்து துறைகளில் புதிய அனுபவத்தை நீங்கள் இப்பொழுது தேடி பெற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. உங்களுடைய தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பதினால் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இனிமேல் நீங்கள் ஒரு விஷயத்தை தேர்வு செய்தால் அதை முடிக்கும் வரை அதை நீங்க விடமாட்டீங்க. அதை விடாமல் ஓயக்கூடாது என்கிற ஒரு மனநிலை உங்களுடைய மனதிற்குள் வர வேண்டும். இல்லை என்றால் அதை நீங்கள் தொடங்கவே கூடாது. எதை எடுத்து நீங்கள் பாதியில் நிறுத்தினாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். எனவே எதையுமே நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அதை நிறுத்தாமல் மட்டும் கைப்பிடித்து பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நிச்சயமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில முதல் முறையாக போக்கஸ் என்ற எண்ணத்தை நீங்க இப்பொழுது உணர ஆரம்பிப்பீங்க. போக்கஸ்னா என்ன, ஒரு இது பின்னாடி நம்ம எப்படி போக்கஸா ஓடுறது என்ற ஒரு விஷயத்தை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டும் அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தைரியமும் இனிமே வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது முன்னேறி விட வேண்டும் என்ற ஒரு லட்சியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரும். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அடுத்ததா உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய தொழிலிலும் மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது கிடைக்க போகுது. ஜீவன மற்றும் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் ஆதிக்கம் பதிவதால் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சகாப்தம் இப்பொழுது தொடங்க போகிறது. உங்களை மதிக்காமல் உங்களுடைய திறமையை கேலி செய்த தொழில்துறை மனிதர்களும் இனிமே உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தானது உயரப் போகிறது. ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் அனைத்துமே தெரிந்திருக்கும். அதனால உங்களை தேடி எத்தனையோ நபர்கள் வருவார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் சம்பள உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. உங்களை நேர்மையும் கடின உழைப்பும் உலகறிய வெளிப்பட்டு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் உள்ளத்தை பகிர முடியாத ஒரு தனிமை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. நீங்கள் நண்பர்களுடன் நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய உண்மையான கவலை வந்தால் அதை சொல்லாமல் நீங்கள் சிரிப்பில் மறைத்து விடுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளியில் சொன்னால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா உங்க கூடவே தான் இருப்பார்கள். அது நண்பர்கள், உறவினர்கள், ஏன் உங்களுடைய குடும்பமே இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு புரிந்து கொள்ளாதபடியாகவும் நீங்கள் எது பேசினாலும் அதை மதிக்காமலும் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். அதனாலேயே நீங்க உள்ளத்துக்குள்ள எவ்வளவு வலிகளும் எவ்வளவு கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் அதனை எப்பொழுதுமே நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. அதை உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே தான் எப்பொழுதுமே நீங்க வைத்து கொண்டுமே தான் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த இரவு மட்டும் நீங்கள் அமைதியாக யோசித்து தூங்காமல் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் வெளியில் சொல்ல முடியவில்லையே என்ற ஒரு கவலைகளும் இருக்கும். மற்றொரு பக்கம் உங்களுக்குள்ள ஏமாந்த கஷ்டங்கள், ஏமாந்த துயரங்கள் அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள்தான். ஆனால் உங்களுக்கு ஆதரவு தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் கேட்கவில்லை என்ற உணர்வு உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து உங்களை இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும். ஏனென்றால் நீங்க குடும்பத்துக்குள்ள அவ்வளவு வழிகளையும் அவ்வளவு கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சுமந்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். காதலில் கூட நீங்கள் முழுமையான உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இவர் புரிய மாட்டார் என்று நினைத்து அமைதியாக விலகி உங்களை வாழ்க்கையை விட்டு போன நபர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இருந்தாலும் சில உறவுகளை நீங்க ரொம்ப முக்கியம் என்று நினைத்து பழகுனீங்க. ஆனா அந்த உறவுகளை உங்களை விட்டு போவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது மட்டுமல்லாம உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து விட்டுத்தான் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே சென்றிருப்பார். அடுத்ததா கணவன் மனைவிக்கு இடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுக்கள். 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் அஷ்டமஸ்தனியின் பார்வையோ அல்லது ராகு கேதுக்களின் ஆதிக்கமோ இருக்கும் பொழுது தம்பதியருக்குள் பிரிவினையானது உண்டாகி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இருந்திருக்காது. ஆனா சுற்றி உள்ளவங்க பேசிய தேவையற்ற பேச்சுக்களும் தவறான வழிகாட்டுதல்களும் உங்கள் இருவருக்கும் இடையில ஈகோ என்னும் சுவரை எழுப்பி தள்ளியிருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேவையில்லாத மனக்காயங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா நீங்க இருவரும் மட்டும் தனியாக இருக்கும்போது சந்தோஷமாகத்தான் இருந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள் சொந்த பந்தங்களோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ இவரேனும் வரும் பொழுது அந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத சண்டைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று காதில் போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு நீங்கள் பார்த்து அந்யோன்யமாக இருந்த படுக்கை அறையை கூட போர்க்களமாக மாற்றியிருக்கும் இந்த கிரக சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனா குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறையும் பொழுது பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு தூக்கமில்லாத இரவுகள் பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மந்தமாக இருப்பது, அவங்களின் வேலை வாய்ப்பு தள்ளி போவது அல்லது அவர்கள் தவறான நண்பர்களின் சேர்க்கையால் தடமாறி போவது போன்ற விஷயங்கள் உங்களை உலுக்கி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் யாருடைய பேச்சை கேட்டும் எந்த விதமான தவறையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். நீங்களும் சரி உங்களுடைய குழந்தைகளையும் முடிந்த அளவுக்கு தவறான பாதையில் கால் எடுத்து வைக்கிறான் என்றால் அந்த ஒரு இடத்திலே நீங்கள் காலை பிடித்து விட வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்குத்தான் அது பிற்காலத்தில் ஒரு ஆபத்தாகவே மாறிவிடும். நமக்கு அடுத்து இவங்களின் வாழ்க்கை என்னாகும், இவர்களை எப்படி நம்ம கரை சேர்க்க போகிறோம் என்று எதிர்காலம் குறித்த பயமும் கவலையும் உங்களுடைய நெஞ்சில் ஒரு பாரமாக எப்போதும் அமர்ந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்கிறோம், அதை எப்படி செய்கிறோம் என்பதில் உங்களுக்குள்ள கவனம் வேண்டும். கவனம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது பிரச்சனையில மட்டுமே தான் போய் முடியும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும்.